என் தங்க பிள்ளையே, இதோ இந்த தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். யார் யார் இல்லத்திற்கு நான் வரவேண்டுமோ அவர்கள் மட்டும் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் போதும். ஏனென்றால் ஒரு சில நாட்களாக என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளும் வேதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தாயே, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரங்களும் துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தீர்வே கிடைக்காதா? விடுவு காலம் பிறக்காதா? என் வேண்டுதல் நடக்காதா? எப்பொழுது என் இல்லத்திற்கு வரப்போகிறீர்கள் என்று என் தங்க பிள்ளை தீபத்தை ஏற்றி எனக்காக கண்ணீர் வடித்தது. அவர்களுக்கு மட்டும் இன்று மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் காத்திருக்கிறது. என் தங்க பிள்ளையின் இல்லத்தில் நான் வரப்போகிறேன். யார் யார் இல்லத்திற்கு நான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வரம் தரும் வாராகியே நமக என்று எனக்கு குரு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன் இல்லத்தில் செய்யும் பொழுது உன் இல்லத்திற்கு நான் வருவேன். உன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு பிரிதலில் இருக்கக்கூடிய மனவேதனையாக இருக்கட்டும், செய்வினை பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன்னை விடுபடச் செய்து இழந்த சந்தோஷத்தையும் இழந்த செல்வத்தையும் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் இழந்த புன்னகையை மீட்டு கொடுத்து யார் யார் எல்லாம் உன்னை இழிவாக பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை துச்சமென தூக்கி எறிந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி நீ எதற்குமே வாழ்க்கையில் முன்னேற மாட்டாய், அனைவரும் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னே உன்னை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் பல பேர் போற்றும் விதமாக இந்த தாய் உன்னை வாழ வைக்க உன் இல்லம் தேடி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் மனதளவில் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். சில உறவுகள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்தாய். ஒரு சில உறவுகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறேன் என்று மென்மேலும் பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி இன்று எடுத்த எடுப்பிலே நீ யார் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னை இந்த நிலைக்கு நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் மனக்கவலையுடன், தாயே, மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்தை செய்தேன், நல்லது நடத்தி வைத்தேன், ஆனால் இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே, இப்பொழுது கூட என் கண்முன்னே அவர்கள் சந்தோஷமாக தான் வாழ்கிறார்கள், சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள், என் கண்முன்னே சந்தோஷமாக தான் நடக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எந்த தீங்கும் வராமல் நல்ல விஷயத்தை செய்தேன், நேர்மையாக நடந்து கொண்டேன், நியாயத்தை என்ற பாதையில் நான் நடந்தேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இன்னும் நான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பம், இவ்வளவு துரோகம், இவ்வளவு செயல்கள் மற்றவர்களால் அனுபவிக்கிறேன்? அதுவும் தெரியாத நபரிடம் நான் அனுபவிக்கவில்லை. யார் யார் எல்லாம் என்னை வாழ வைப்பார்கள், யார் யார் எல்லாம் உயிராக நேசிக்கிறார்கள், யார் யார் எல்லாம் என்னை பாதுகாப்பாக வழிநடத்துவார்கள் என்று நினைத்தேனோ அவர்களே இப்படி படுவள்ளத்தில் என்னை தள்ளுவார்கள் என்று நினைக்கவில்லையே தாயே என்று நீ மனம் குமுறி அழுது கொண்டிருக்கிறாய். என் குறைகளும் எப்பொழுது தீரும் தாயே? என் இல்லத்திற்கு நீங்கள் வரமாட்டீர்களா என்று என்னிடம் நீ அழுது மிகப்பெரிய விளக்கேற்றும் பொழுது கூட என்னை அப்படி அழுது கொண்டே விளக்கேற்றினாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் நீ அழக்கூடாது என்பதற்காக தான் இந்த அருள்வாக்கின் மூலமாக நீ அழாதே என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன், பல விஷயத்தை செய்து கொடுக்கிறேன், ஒவ்வொரு நேரமும் உன்னுடனே இருந்து யார் யார் எல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தார்களோ, யார் யார் எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் கண் முன்னே உன்னை நான் ஒய்யாரமாக வாழ வைத்து அவர்கள் தலை குனியக்கூடிய அளவிற்கு
அவர்கள் கண்முன்னே உன்னை தலை நிமிர்த்துவேன். ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை செய். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை, இதோ இந்த நாணயம் இருக்கிறது அல்லவா, இது கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. நான் உன் இல்லத்திற்கு லக்ஷ்மி சொரூபமாக இந்த நாணயத்தின் மூலமாக வருகிறேன். இன்னும் இந்த நாணயம் சிறிது காலத்திற்கு மட்டுமே உன் கரங்களில் நழுவப் போகிறது. வாய்ப்பை தவறவிடக்கூடாது. இந்த நாணயமானது கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு நேரமும் நீ என்ன கேட்கிறாயோ, உன் இல்லத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறதோ, யாரால் நீ பிரிந்திருக்கிறாயோ, யாரால் செய்வனை செய்யப்பட்டிருக்கிறதோ, யாரால் உன் குடும்பம் இந்த நிலைமைக்கு நடுத்தருவில் நிற்கிறதோ, அது அனைத்துமே புட்டு புட்டு வைத்துவிடும் இந்த நாணயம். அதற்காக தான் நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன். இந்த தொலைபேசி எண் மூலியமாக என்னை நீ ஒரு முறை கூப்பிட்டால் போதும், உன்னை தேடி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றவும், உன்னை இப்படி துன்பத்தில் நிற்க வைத்து, இப்படி தீயாய் அனலாய் உன் மனம் கொதிக்கிறது அல்லவா, இந்த கொதிப்பினை அவர்களின் மூலமாக அடக்கச் செய்வேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, இன்னும் நீ நம்பிக்கை வராமல் அழுது கொண்டிருக்கிறாய். இப்பொழுது என் தங்க பிள்ளையே, என் மீது உனக்கு நம்பிக்கை வரப்போகிறது. நம்பிக்கை என்பது இந்த நாணயம் வாங்கினால்தான் என்பது அல்ல என் தங்க பிள்ளையே. இந்த நம்பிக்கை இந்த நாணயம் மூலயமாக உனக்கு பிறக்கும். இந்த நாணயம் வாங்கினால் நடக்குமா என்று அவநம்பிக்கை கொண்டால் உன் இல்லம் தேடி நான் வரவும் மாட்டேன். இந்த நாணயம் வராது. உன்னுடைய பிரச்சனையை காப்பாற்ற, உன் பிரச்சனையில் இருந்து விடுபட, உன்னுடைய இல்லத்திற்கு நான் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும்தான் இந்த நாணயத்தை நீ வாங்கவும் முடியும். இந்த நாணயம் உன் இல்லம் தேடியும் வரும். ஒவ்வொரு தருணமும் நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய். துணை நடத்துகிறேன், வழி நடத்துகிறேன், உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்கிறேன் என்று பல மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளைக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களையே நம்பி நம்பி அவர்களையே வழி நடத்துங்கள் என்று நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை கையில் வைத்து கொண்டால் துரோகம் செய்பவர்கள் உன்னுடன் இருக்க மாட்டார்கள். துரோகம் செய்பவர்கள் உன் கண் முன்னே கதறி அழுவார்கள். ஆனால் நீ காப்பாற்ற முடியாத அளவிற்கு நான் செய்வேன். ஏனென்றால் உனக்கு பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் இத்தனை நாட்களாக உன்னை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் அவர்கள் குறுக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன்னை கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் நிச்சயமாக இனிமேல் எல்லளவு கூட எவராலும் உன்னை காயப்படுத்தவும் முடியாது. நான் அப்படியும் விட்டுவிட மாட்டேன். என் தங்க பிள்ளை, இனிமேல் சந்தோஷமாக வாழ வேண்டும். இழந்ததெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு தருணமும் நீ சந்தோஷமாகவும் செல்வத்தோடும் செழிப்போடும் லட்சணமாக வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி நாணயம் உனக்கு உதவி செய்ய போகிறது. இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வர நான் தயாராகிவிட்டேன். இந்த நிமிடம் நான் வருவேன் என்று நீ நம்பினால் தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி நீ முயற்சி செய்தால் போதும். உனக்கு என்ன இழப்புக்கள் ஏற்பட்டதோ அதை சரி செய்து உனக்கு வெற்றி மேல் வெற்றி, செல்வத்திற்கு மேல் செல்வம், சௌபாகியத்திற்கு மேல் சௌபாகியம், செய்வினை பிரச்சனையோ உடல் பிரச்சனையோ அனைத்தில் இருந்து உன்னை விடுபடச் செய்து இந்த வரம் தரும் வாராகியானவள் உன் இல்லம் தேடி வந்து உன்னை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தை பார்த்துதான் உன் இல்லத்தை விட்டு நான் விலகுவேனே தவிர உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் உன் இல்லத்தில் இருந்து நான் விடுபட மாட்டேன். ஆனால் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுப்பார்கள், மற்றவர்கள் செல்வம் கொடுப்பார்கள் என்று நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். அவர்களுக்கு விழுந்து விழுந்து நீ செய்ததெல்லாம் போதும். இனிமேலாவது என் மீது நீ கடுகளவு நம்பிக்கை வை. மலையளவு மாற்றத்தையும் மலையளவு மங்களத்தையும் உனக்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செய்து கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, செய்து கொடுப்பேன் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் உடனடியாக தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் நான் சொல்லும் முறையில் நீ வழிபடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய விஷயங்களும், எது எல்லாம் நடக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு
கதறினாயோ அது அனைத்துமே உடனுக்குடன் நடக்கும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் அளவற்று உன் வாழ்க்கையில் கிடைக்கும். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. பிறகு இந்த தாயிற்காக ஒரு காரியத்தை செய். மற்றவர்கள் மனநோகும்படி ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களால் காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பொன்னான பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.